முதன்மை எதிரியா முன்னிறுத்திய ஸ்டாலினை கூட வீடு தேடி போய் சந்தித்து அவரிடம் ஆசி பெற்ற விஜயால இன்று இந்த நொடி வரை எடப்பாடியாரை சந்திக்க முடியல. மாறாக எடப்பாடிக்கு எதிரான ஒரு குழுவை சந்தித்ததே மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி அது சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் நேருக்கு நேராகவே விஜயிடம் ஒரு பெரிய குற்றச்சாட்டை நேரா முன் வச்சிருக்காரு. அது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுமே அதை முன் வச்சிருக்காரு. ஏன்னா இது தவறான ஒரு குதிரை பேரத்தை முதல்வர் விஜய் ஏன்னா ஆதரவு தந்ததுக்கு பிறகு சந்திப்பது வேறு, ஆதரவு தருவதற்கு முன்பே வீடு தேடி போய் ஒரு தலைவர் சந்தித்தது என்பது வரலாற்றில் இது முதல் முறை. தவறான முன்னுதாரணத்தை விஜய் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கறத தெளிவா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கூடுதலாக பிரேமலதா கேட்டது போல விஜய் வீட்டுக்கு யார் முகத்தை மறைச்சிட்டு வந்தாங்க, என்னென்ன பேரங்கள் நடத்தியிருக்காங்க, இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தன்னை தூய சக்தி என்று சொன்ன விஜய் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு அதிகார போதைக்காக எந்த அளவுக்கு கீழ் மட்டத்தில் இறங்கி ரொம்ப கீழ்த்தரமா நடந்து பிம்பத்தின் மீது கட்டப்படக்கூடிய எந்த கட்சியும் நிலைக்காதுங்கிறதுக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய, ஏன்னா எம்ஜிஆர் என்கிற அந்த ஒரு தனிநபர் பிம்பத்தின் மீது தான் அதிமுக கட்டப்பட்டது. எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற அந்த கவர்ச்சிகர அரசியல் தலைமைகள் இருந்த வரைக்கும் அந்த கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ். அவங்க ரெண்டு பேருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக எதிர்கொண்ட உடைசல் ரொம்ப அதிகம். 4 5 பல முனையில சிதறி போயிருக்கு. இந்த தேர்தலையுமே அதிமுகவின் பல அணிகள் அதிமுகவுக்கு எதிராகவே தேர்தல் எல்லாம் தாண்டி இப்ப ஒன்றுபட்ட எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுகவும் இந்த தேர்தலுக்கு பிறகு தனக்கானதா மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த பதவி வெறி இருக்கு. அதிமுக இரட்டையிலை என்கிற அந்த சின்னத்தின் மீதான எம்ஜிஆர் ஜெயலலிதா மீதான அந்த ஈர்ப்பின் மீதான வாக்குகள் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் தேர்தல் காலத்துல அதிமுகவை முழுக்க புறக்கணித்த, அதிமுகவை ஒரு கட்சியாகவே பொருட்படுத்தாத ஒரு கட்சி தான் தாவேகா. திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த போட்டியை தான் விஜய் தொடர்ச்சியா முன் வச்சாரே தவிர அவர் அதிமுக என்கிற சொல்லாடலை கூட எங்கேயுமே பயன்படுத்த தயாரா. பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க திமுக ஸ்டாலின் கூட தான் தோல்வி. அப்ப யாரும் திமுக யாருமே ஸ்டாலின் தான் அந்த தோல்விக்கு காரணம், உடனே ஸ்டாலின் பொறுப்பேற்று பதவி விலகணும், கட்சியில இருந்து அவர் நீக்கணும் அப்படின்னு எந்த விதமான குரலுமே எழல. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட கண்ணதாசன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்பயுமே எலெக்ஷன் முடிஞ்சா அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவாங்க அந்த அரசுக்கு. ஆனா இந்த அரசு ஜெயிச்ச அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நிறைய டிபேட்டபிளான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அது போக எதிர்கட்சியான அதிமுக, எதிர்கட்சிகளான ஒரு கட்சியான அதிமுக, அதில் நிறைய பிளவுகள் இருக்கு, பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல அதை பற்றின உங்களோட முதல் கருத்து சார். பிம்பத்தின் மீது கட்டப்படக்கூடிய எந்த கட்சியும் நிலைக்காதுங்கிறதுக்கு இன்னைக்கு அதிமுகவுடைய அந்த உடைசல். ஏன்னா எம்ஜிஆர் என்கிற அந்த ஒரு தனிநபர் பிம்பத்தின் மீது தான் அதிமுக கட்டப்பட்டது. எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற அந்த கவர்ச்சிகர அரசியல் தலைமைகள் இருந்த வரைக்கும் அந்த கட்சி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்ல இருந்தது. அவங்க ரெண்டு பேருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக எதிர்கொண்ட உடைசல் ரொம்ப அதிகம். நீங்க 4 5 பல முனையில சிதறி போயிருக்கு. இந்த தேர்தலையுமே அதிமுகவின் பல அணிகள் அதிமுகவுக்கு எதிராகவே தேர்தலில் போட்டியிட்ட இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி இப்ப ஒன்றுபட்ட எடப்பாடி தலைமையிலான அந்த அதிமுகவும் இந்த தேர்தலுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலை தனக்கானதா மாத்திக்கணும் அப்படிங்கிற அந்த பதவி வெறி இருக்கு இல்லைங்களா. அப்ப நீங்க அதிமுக இரட்டையிலை என்கிற அந்த சின்னத்தின் மீதான எம்ஜிஆர் ஜெயலலிதா மீதான அந்த ஈர்ப்பின் மீதான வாக்குகள் தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அதிமுக நோக்கி ஓட்டு போடுறதுக்கான ஒரு காரணம். அவங்களுக்கு அந்த கொள்கை தெரியாது, அந்த கட்சியோடைய வேட்பாளர்கள் கூட தெரியலனாலும் இரட்டையிலை சின்னம் அப்படிங்கிறது இன்று வரை எல்லா கிராம மக்கள்கிட்டையும் போயிருக்கு. அந்த அடிப்படையில் நம்பி வாக்களித்த மக்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். குறிப்பா நீங்க தாவேகாவை அதிமுக ஆதரிப்பதன் மூலமாக அதிமுக வளருமானா வளராது. ஏன்னா தேர்தல் காலத்துல அதிமுகவை முழுக்க புறக்கணித்த, அதிமுகவை ஒரு கட்சியாகவே பொருட்படுத்தாத ஒரு கட்சி தான் தாவேகா. நீங்க திமுக விசஸ் தாவேகா அப்படிங்கிற அந்த போட்டியை தான் விஜய் தொடர்ச்சியா முன் வச்சாரே தவிர அவர் அதிமுக என்கிற சொல்லாடலை கூட எங்கேயுமே பயன்படுத்த தயாராகவே இல்லை. கடைசி அவரோட மீட்டிங்ல தான் எடப்பாடி அவர்கள் அது கூட நேரா சொல்லல, சேலத்துல இருக்க ஒருத்தர் அப்படின்ற மாதிரி அந்த தனிப்பட்ட விஷயங்களை தாண்டி அதிமுகவை எந்த இடத்திலும் வளரக்கூடாது, அதிமுக அடையாளப்படுத்தக்கூடாது என்கிறத விஜய் ரொம்பவும் தெளிவா இருந்தாரு. அந்த அப்படிப்பட்ட ஒரு நபரை மக்கள் தேர்ந்தெடுத்த அதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் ஆதரிப்பதோ, அவருக்கு ஆதரவா வேலை செய்தால் நாங்கள் கட்சியை வளர்ப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முழுக்க பொய்யான ஒரு விஷயம். இது விஜய் தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஆஃபர் தான். அந்த ஆஃபருக்காக இவர்கள் செய்யக்கூடிய உள்ளடி வேலைகளாக தான் நம்ம இதை பார்க்கறோமே தவிர உண்மையில் இவர்களுக்கு அதிமுகவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற எந்த எண்ணம் கிடையாது. நீங்க 10 தோல்வி 11 தோல்வி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம் ஒரு பொய்யான விஷயம்.
நீங்க 1977 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 89 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுக கிட்டத்தட்ட 13, 14 ஆண்டுகள் வந்து எந்த தேர்தலுமே வெற்றி பெறல. அதுக்காக கருணாநிதி வந்து கட்சிய விட்டு போயிடணும், கருணாநிதி பதவி விலகணும், திமுக வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பல தோல்விகளை வந்து திமுக எதிர்கொண்டிருக்கு. அதனால வந்து இதுக்கு கருணாநிதி பொறுப்பேற்று வந்து விலகணும், மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு எந்த விதமான சலசலப்பும் உருவாகல. ஏன்னா, அவர்கள் வந்து தெளிவா இருந்தாங்க. இது வந்து ஒரு இந்த தேர்தல் களத்துல இந்த அலை வந்து எம்ஜிஆர் மீதான ஒரு அலை. அது அதிலிருந்து நம்ம வந்து மீள முடியாதுங்கிறத திமுக தெளிவா உள்வாங்கியிருந்தது. இந்த தேர்தலுமே வந்து நீங்க ஜெயலலிதா காலகட்டத்திலே அதிமுக படுதோல்வி சந்தித்த வரலாறுலாம் இருக்கு. நீங்க வந்து 91லேருந்து 96 வரைக்கும் 5 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்த அதிமுக 96ல 3 இடங்கள் 4 இடங்கள் கூட வெல்ல முடியல. பர்கூர்ல ஜெயலலிதா தோல்வி அடைந்த வரலாறு இருக்கு. எதிர்க்கட்சியாக ஜெயலலிதா இருந்ததை விட எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூடுதல் இடங்களை வென்று தான் இருந்திருக்கின்றதை நம்ம மறுக்கவே முடியாது. அதனால இது வந்து பெரிய தோல்வியெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க திமுக ஸ்டாலின் கூட தான் தோத்துட்டாரு. அப்ப யாரும் திமுகவில் யாருமே வந்து ஸ்டாலின் தான் அந்த தோல்விக்கு காரணம், உடனே ஸ்டாலின் வந்து பொறுப்பேற்று வந்து பதவி விலகணும், கட்சியிலிருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு எந்த விதமான குரலுமே எழலை. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, இவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பதவி ஆசை. இன்னொன்று, இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த அரசியலில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, எல்லாரும் இப்போ நீங்கள் வேலுமணி மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அறப்போர் இயக்கம் போன்ற பல சமூக அமைப்புகள் வந்து வேலுமணி மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் சிவி சண்முகம் மீதான குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், விஜயபாஸ்கர் மீது மருத்துவத்துறை சார்ந்த குற்றச்சாட்டுகள், எல்லார் மீதுமே நீங்கள் எதிரான குரல் கொடுக்கக்கூடிய, விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லார் மீதான குற்றச்சாட்டுகள்ல இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த ஆட்சியில் தங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில அமைச்சர் பொறுப்புகள், சில வாரிய பொறுப்புகளுக்கான ஒரு தூண்டிலை நம்பி இவர்கள் போய் சிக்கியிருக்காங்கன்றது தான் உண்மையை தவிர அதிமுகவின் நலன் என்பது இதுல எங்கேயுமே இல்லை. இப்போ இதுல வந்து இன்னொரு விஷயமும் பாக்குறது என்னன்னா, இப்போ நார்த் இந்தியால சொல்லுவாங்க, ஒரு கட்சி தலைவரோ இல்ல வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு குழுவோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல நிறைய குறைகள் இருக்கும். பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க. பிஜேபி அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டா எல்லாருமே நவீன வாஷிங் மிஷினா டிவிக்கே தமிழ்நாட்டில் மாறி. இப்போ வந்து இதுல வந்து நீங்களே இவரே வந்து நிறைய குறைகளை வச்சிருக்காரு. சர்க்கார் படம் அப்போவெல்லாம் யார் பிரச்சனை பண்ணதுன்னு இவருக்கே தெரியும். போய் அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு குழுவை மட்டும் போய் சந்திக்கிறதுல நீங்க அவர் என்ன சொல்ல வராரு விஜய் அவர்கள்? அதாவது அவருடைய முதன்மை எதிரியா முன்னிறுத்திய மு.க. ஸ்டாலினை கூட வீடு தேடி போய் சந்தித்து அவரிடம் வந்து ஆசி பெற்ற விஜயால வந்து இன்று இந்த நொடி வரை எடப்பாடியாரை சந்திக்க முடியல. மாறாக எடப்பாடிக்கு எதிரான ஒரு குழுவை சந்தித்ததே வந்து மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. அது சட்டமன்றத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் நேருக்கு நேராகவே வந்து விஜயிடம் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை நேராக முன் வச்சிருக்காரு. அது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுமே அதை முன் வச்சிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு குதிரை பேரத்தை வந்து முதல்வர் விஜய், ஏன்னா ஆதரவு தந்ததுக்கு பிறகு சந்திப்பது வேறு, ஆதரவு தருவதற்கு முன்பே வீடு தேடி போய் ஒரு தலைவர் வந்து சந்தித்தது என்பது வந்து வரலாற்றில் இது முதன்முறை. அதனால இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணத்தை விஜய் உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்குள்ள. கூடுதலாக பிரேமலதா கேட்டது போல விஜய் வீட்டுக்கு வந்து யார் முகத்தை மறைச்சிட்டு வந்தாங்க, என்னென்ன பேரங்கள் நடத்தியிருக்காங்க, இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள தன்னை தூய சக்தி என்று சொன்ன விஜய் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு அதிகார போதைக்காக எந்த அளவுக்கு கீழ்மட்டத்தில் இறங்கி ரொம்ப கீழ்த்தரமாக நடந்துக்க முடியும். இப்போ நீங்கள் அமமுக எம்எல்ஏ காமராஜ் விஷயத்தில் நம்ம எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து தாவேக்காக ஆதரவு கொடுத்தாரு சொல்லப்பட்டது. பின்னாடி ஆளுநர் மாளிகையில் வந்து அவரும் தினகரனும் சேர்ந்து கூட்டாக ஒரு அறிக்கை கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து தாவேக்காக ஆதரிச்சு பேசுகிறார். அப்போ இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கு? காமராஜுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசை வார்த்தைகள் என்ன, அவருக்கு கொடுக்கப்பட்ட செட்டில்மெண்ட் செய்யப்பட்ட தொகை எவ்வளோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பொதுவாக எல்லாருமே எழுப்புறது. ரெண்டாவது, நீங்கள் இப்போ இந்த சோபா கலாச்சாரத்தை வந்து விஜய் தொடங்கி வச்சிருக்கிறது. நீங்கள் அமைச்சர் சிவி சண்முகம் பல முறை அமைச்சராக இருந்தவர், மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறவர், இப்போ சட்டமன்ற உறுப்பினர், இவருடைய அலுவலகத்தில் ஒரு சோபா செட்டு கூட அவர் இல்லாமல் தான் இவ்வளோ காலம் இருந்தாரா? அப்போ இது ஏன் தொடர்ச்சியாக விஜய் போகிற இடத்துல சோபாயா முன்னாடி போகுதுங்கிறது நீங்கள் எதர்ச்சியாக நடக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ எல்லாவற்றுக்கும் பின்னாடி ஒரு மறைமுக பேரத்தை விஜய் வந்து தெளிவாக செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. உண்மையில் இது வந்து ஒரு மிக தவறான ஒரு முன்னுதாரணம். இப்போ யாரை வைத்து வந்து விஜய் வந்து தூய ஆட்சி கொடுக்க போறாரு? சிவி சண்முகத்தை வச்சா, வேலுமணி வைத்தா, யாரை அரவணைத்துக் கொண்டு இவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தூய ஆட்சியை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ எஸ்பி வேலுமணி விசஸ் எடப்பாடி அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இப்போ ஏடிஎம்கேவோட பைலா பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் யாரை வேணா நீக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களோட பைலா படி நிறுவன தலைவராக இருந்த அவருக்கு இது ஜாஸ்தியாக இருந்து இப்போ பொதுச் செயலாளருக்கு தான் அதோட இது அதிகாரம் எல்லாமே இருக்குது. இப்போ அவர் நீக்கினது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அது எப்படி? இல்லை, இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கூட தான் அந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட பல முறை நீதிமன்ற வாசல் ஏறி இறங்கி தானே தோற்று போனார். அதனால வந்து இப்போ நீங்கள் ஊடகங்கள் முன்னாடி எது வேணாலும் பேசலாம், ஆனால் சட்டம் அந்த கட்சியோடைய சட்ட விதிகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறதான் பார்க்கணும். உண்மையில் சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளருக்கு
முழுமையான அதிகாரம் இருக்கு. ம். அவர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர். ஏதோ வந்து நியமன பொதுச் செயலாளர் ம். கிடையாது. பொதுக்குழுக்கு கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்களின் பெரும்பான்மையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட ஒரு பொதுச் செயலாளருக்கு கட்சியில் யாரை வேண்டுமானாலும் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் இருக்கு. அதை பின்னாட்களில் நடைபெறக்கூடிய பொதுக்குழு செயற்குழு அவர் வந்து அதை வந்து அனைவராலும் ஏற்க வைக்கக்கூடிய நிலை இருக்கு. அதனால இது வந்து முழுக்க முழுக்க செல்லும். இதுக்கு முன்னாடி நீக்கப்பட்டவர்களும் இதே தான் சொன்னாங்க. அது ஓபிஎஸ் சொன்னாரு, வைத்திலிங்கம் போன்றவர்கள்லாம் வந்து பேசினாங்க. ஆனால் பின்னாட்கள் அது என்ன நடந்துச்சுன்னா முழுக்க முழுக்க எடப்பாடிக்கு தான் வந்து சாதகமாக இருந்தது. அதுதான் இந்த விடயத்தில் தொடரும்ன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் ஒரு பக்கம் போனீங்கன்னா ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 3/2 பங்கு உறுப்பினர்கள் வெளியேறினால் மட்டும்தான் அவர்கள் மீது கட்சி தாவல் சட்டை சட்டம் என்பது வந்து பாயாது. அந்த அடிப்படையில் இப்போ வந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது வந்து பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த 25 எம்எல்ஏக்களின் பதவியை பறிப்பதற்கும் வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதற்கான முன்னெடுப்புகளை எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக செய்வார் நம்புறோம். சார், இப்போ அவங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுப்போமே, ஒரு 6 மாசத்துக்குள்ள அவங்களோட பதவிகள், அதாவது எம்எல்ஏ வந்து அவங்கள கட்சி தாவல் தடை சட்டத்து இதுல வந்து தூக்குறாங்க அப்படின்னா, திரும்ப அவங்க வந்து விசில் சின்னத்துல போட்டி போடுவாங்களா? இல்ல வந்து அதிமுகல இருந்து அவங்களுக்கான சீட்டு கிடையாது இல்ல சார்? நீங்க அவங்க விசில் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றம் கூட போகணும், அது மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ எடப்பாடி முன்னாடி இருக்கிறது கட்சியை கைப்பற்றுவதா இல்லையாங்கிற கேள்விதான் இருக்கு தவிர, இப்போ நீங்க இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அடுத்த தேர்தலில் அதை பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவர் கட்சியை விட்டு விட்டால் கட்சி தான் அவருக்கு தேவை. கட்சி தான் அடுத்த தேர்தலில் அவரை கொண்டு போய் நகர்த்துமே தவிர இந்த எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ கிடையாது. எம்எல்ஏ எம்பிக்களோ இல்லாமல் கூட இருந்துடலாமே தவிர அந்த கட்சியின் அதிகாரத்தை அவர் வந்து இழந்துட்டார்னா மீண்டும் அதிலிருந்து அவர் வெற்றி பெறவே முடியாது. அதனால் அவருக்கு முன் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு கட்சிக்கு எதிரான அல்லது தனக்கு எதிரான குழுக்களை முதல்ல வந்து வெளியேற்றுவது மட்டும்தான் அவருடைய. இந்த தேர்தலை வெற்றி தோல்வியெல்லாம் அவர் வந்து இப்போ கணக்கில் எடுத்துக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்கிறாரு. கட்சியை கைப்பற்ற வேண்டும், கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டும் என்பதை தான் எடப்பாடி தெளிவாக இருக்கு. அதனால வந்து இவர்கள் மீண்டும் விசில் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றாலும் அதை பற்றி எடப்பாடி கவலைப்பட போவது கிடையாது அப்படிங்கிறதான் நம்முடைய இதாக இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் வந்து இவர்கள் விசில் சின்னத்தில் போட்டிட்டு வெற்றி பெற்றால் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் இவ்வளவு காலம் விஜயின் பின்னால் நின்றவர்களுடைய நிலை என்னவா மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இவர்கள் எல்லாம் அந்த கட்சிக்குள் வந்து நுழைஞ்சாலே ஒரு பெரிய ஒரு அதிகார மையமாக தான் போய் நிற்க முடியும். நீங்க இவங்க போய் ஏதோ ஒரு வார்டு மெம்பராவோ ஒரு வட்ட செயலாளரோ ஒரு நகர செயலாளர் அப்படி நிற்க போறது கிடையாது. ஏன்னா போன இதுல வந்து 20 பேருக்கு மேல மாவட்ட செயலாளர்கள். ஆமா, அதனால வந்து யாருமே வந்து அங்கேயும் போய் ஒரு கடைமட்ட தொண்டனாக அடிமட்ட தொண்டனாக கண்டிப்பா வேலை செய்ய போறது கிடையாது. அந்த அடிப்படையில இவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்குள் நுழையும் போது தமிழக வெற்றி கழகத்துக்குள் ஏற்படக்கூடிய அதிர்வுகள் பெருசா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதே பிரச்சனையை வந்து நம்ம நிறைய கோணங்கள்ல பார்த்தோம்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக அதிமுக மறைமுகமா கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அதுக்கு நாங்க எதிர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இவரை முன்மொழிஞ்சோம், நம்மளோட திருமாவளவன் அவர்களை முன்மொழிஞ்சோம். ஆனா வந்து அவரு என்னென்னவோ பேசினாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. முதல்ல இது எல்லாமே வந்து ஒரு க்ளோஸ் டோர்ஸ்ல பேசப்பட்ட விஷயங்கள் தானே சார். இப்போ சிவி சண்முகம் வந்து என்ன உண்மையை மட்டுமே பேசக்கூடியவரா? இன்னும் சில விஷயங்கள் சொல்றாங்க. சசிகலா தினகரன் போன்றவர் இணைக்க வேண்டும். இதே எஸ்பி வேலுமணி வந்து கடந்த காலங்களில் பேசிய வீடியோக்கள் இன்னும் சமூக வலைதளங்கள் இருக்கு. தினகரனையும் சசிகலாவையும் கட்சி விட்டு நீக்கவே நானும் தங்கமணி தான் காரணம் சொன்னவர் தான் வேலுமணி. இன்னும் சொல்லப்போனால் வேலுமணியோடைய அழுத்தங்கள் தான் வந்து பாஜகவுடைய கூட்டணி சேர்வதாக இருக்கட்டும், பல இடங்களில் வந்து எடப்பாடியை விட அமித்ஷாவுடைய நன்மதிப்பை பெற்றவராக வேலுமணி இருக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால வேலுமணியோடைய அழுத்தங்கள் இன்னும் கூடுதலாக இந்த தோல்விக்கு காரணம் எடப்பாடி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் தான் அந்தந்த மாவட்டத்தில் அதிகாரம் செலுத்தினீங்க. இப்போ நீங்கள் சிவி சண்முகம் ஏதோ சாதாரணமான ஒரு உறுப்பினர் கிடையாது. கட்சியின் மிக முக்கியமான நபராக இருந்தவர் வேலுமணியா இருக்கட்டும், விஜயபாஸ்கர் இருக்கட்டும். அவர்களோட இன்னும் கட்சியோடைய சட்ட விவகாரங்கள் வந்து தலையிட்டது ஃபுல்லாவே நீங்க இந்த கட்சிக்குள்ளான உள்கட்சி பிரச்சனைகள் அதிகமாக நீதிமன்றத்தை நாடியதில் சிவி சண்முகத்துடைய பங்கு முக்கியமானதாக இருந்தது. அப்போ இவர்கள் எல்லாமே ஆதிக்க சக்திகளாக அதிமுக இருந்தவர்கள் தான். இவர்களுடைய மாவட்டங்களில் யாரை வந்து வேட்பாளராக அறிவிக்க வேண்டும், அங்கே என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது இவங்க தான் தீர்மானிச்சிருக்காங்க. அப்போ தோல்விக்கான பொறுப்பை மட்டும் எடப்பாடி கிட்ட கொடுக்குறது. நீங்கள் எடப்பாடியோட சேலம் மாவட்டத்தில் ஏறத்தாழ 7 தொகுதிகள் வரைக்கும் அதிமுக தான் வென்றிருக்கு. 11 தொகுதியில் 7 தொகுதியில் வந்து மீண்டும் அதிமுக கைப்பற்றிருக்கு. கோயம்புத்தூரில் ஒரே தொகுதி தான் வந்து அதிமுகவுடைய கையில் இருக்கு. போன முறை 10 இடங்களை வந்து அதிமுகவுடைய கூட்டணி வென்றது. இந்த முறை தொண்டாமுத்தூரில் வேலுமணி மட்டுமே வெற்றி பெற்றிருக்காரு. சிவி சண்முகத்தோட விழுப்புரம் மாவட்டத்தில் அதே நிலை தான். அவர் நின்ற மயிலம் தொகுதியும் இந்த திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி, இந்த 2 தொகுதியில் மட்டும்தான் அதிமுக கைவசம். ஆனா அவங்க அப்படி பார்க்காம வட மாவட்டங்கள்ல செய்யாறு கலசப்பாக்கம் இதெல்லாம் அப்படியே சேர்த்து பார்த்தீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்றைய தேதியில் எடப்பாடியாருடைய தலைமையில் தான் இருக்கிறாங்க. அது அக்ரி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், நீங்க எஸ் ராமச்சந்திரன் இருக்கட்டும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினருடைய பெரும்பான்மை ஆதரவும் எடப்பாடியார்கிட்ட தான் இருக்க தவிர நீங்க ஒரு சிலர் மட்டும்தான் அந்த விஜய் காட்டக்கூடிய அந்த பதவி ஆசை, அந்த தூண்டிலுக்கு ஆசைப்பட்டு போயிருக்காங்க. நீங்க திருமாவளவனை முதல்வராக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஒன்றும் புனிதர்கள் கிடையாது. இன்னொன்று இவர்கள் வந்து திடீர்னு தலித் பாசம் உருவாருது. இப்போ இது வந்து தலித் முதல்வரை உருவாக்கும். கட்சிக்குள்ள எத்தனை மாவட்ட செயலாளர் தலித்தா உருவாக்கி இருக்காரு?
இந்த 2 கட்சியுமே திமுகவும், அதிமுக 2 எடுத்துக்கோங்க. எத்தனை மாவட்ட செயலாளர் பொறுப்பு நீங்க இதுவரைக்கும் தலித்துக்கு குடுத்துருக்கீங்க? இது எல்லாமே இன்றைக்கு ஊடகங்கள் முன்னாடி ஒரு பேசுபொருளா ஆக்க வேண்டும். தங்கள் பின்னாடி ஒரு வலிமை சேர்க்கணும். இப்ப திருமாவளவன் போன்றவர்களை இதில இழுத்து விடும்போது, அவங்க ஒரு அனுதாப அலை உருவாதுல்ல. ஓ! இப்ப இவங்க சொல்றது சரிதான். அப்ப எடப்பாடியார் தான் தவறு செய்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அனுதாப அலையை உருவாக்க வேண்டும் என்று தான் சி.வி. சண்முகம் போன்றவருடைய வேலையா இருக்கே தவிர, இதில எந்த விதமான உண்மையும் இருப்பதாக எனக்கு தெரியல. ஒருவேளை திமுகவின் ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைத்திருந்தாலும் கூட அதில் தவறு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும் தான் நினைக்கும். நீங்க ஒரு கட்சி ஜெயிச்சு நான் ஆட்சியில இருக்குன்னு நினைப்பாங்களே தவிர, ஆட்சியை நாங்க விட்டு கொடுக்கணுன்ற எண்ணத்துல சார் எந்த நீங்க கட்சியும் மத்திய இருக்காது. பிரதேஷோ இல்ல வந்து நீங்க வந்து மகாராஷ்டிரா தேர்தல்லாம் பாத்தீங்கன்னா 40 தொகுதி 50 தொகுதி ஜெயிச்சவங்க எல்லாம் வந்து அரியணைக்கு நீங்க போயிருக்காங்க. பீகார் சமீபத்தில் எடுத்துக்குவோம். பாஜக வந்து அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றது. நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் வந்து அதை விட குறைவான இடத்துல தான் வெற்றி பெற்றது. ஆனா ஆட்சி வந்து நிதிஷ்குமாரோட ஐக்கிய ஜனதா தளம் தான் அமைச்சது. அதுல வந்து எந்த மாற்று கருத்து அது அந்த கட்சி வந்து தன்னை உயிர்ப்போட வச்சிருக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறது வந்து அந்த கட்சியோடைய எல்லா கட்சியோடைய தலைமையோட விருப்பம் அதுதான். இதுல தவறு எதுவுமே இருக்கிறதா நமக்கு தெரியல. 2வது பாஜகவோட கூட்டணியை வந்து நாங்க விரும்பல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கீங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி நீங்க பேசியிருக்க வேண்டிய விஷயம். பாஜகவுடைய கூட்டணி என்பது ஏதோ தேர்தல் நெருக்கத்துல உருவாகல. மற்ற கூட்டணி போல கிட்டத்தட்ட 3, 4 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப முன்னாடி ஆமா இன்னும் அதான் 4, 5 மாதங்களுக்கு முன்னாடியே வந்து உருவான ஒரு கூட்டணி. இந்த 5 மாதங்களாக ஏன் அதை பத்தி இந்த தலைமைகள் யாரும் பேசல அப்படிங்கிற அந்த ஜெயக்குமார் போன்ற ஒரு சிலர் தான் பாஜகவை கடுமையாக திட்டினவங்க. அவர் தான் சொன்னார், ராயபுரத்தில் நான் தோல்வி அடைவதற்கே வந்து பாஜக தான் காரணம். நான் எல்லாம் தோக்கக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லி போன எலெக்ஷன்ல அவருக்கு அது ஒரு பெரிய ஃபேக்டராவும் இருந்தது. அதை தாண்டி வேற யாரும் சி.வி. சண்முகமோ வேலுமணி போன்றவர்களோ பாஜகவுக்கு எதிராக இத்தனை காலமும் பேசினதா எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. இப்ப திடீர்னு அவங்க பேசுவதற்கான காரணம் அதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்காது. அந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க வந்து 2 திராவிட கட்சிகளில் ஒன்றை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்கிற அந்த பாஜகவுடைய அசைன்மெண்ட்ல தாவேகா தெளிவா வேலை செய்யுது. அதிமுகவை இல்லாத ஒழிச்சிட்டா அடுத்து திமுக விசஸ் தாவேகா என்கிற போட்டி உருவாகும். பின்னாட்டில் திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இப்ப தாவேகா கையெடுத்திருக்கு. அந்த அரசியலுக்கு இவர்கள் எல்லாமே வந்து ஒரு பலிகடாக மாறி இருக்காங்க. நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் சார். மக்கள் என்ன சொல்றாங்க பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி சார்.